நீ இப்ப கேக்குற கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்ல மாட்டாரு, ஒரு வாரம் கழிச்சு பதில் சொல்லுவாரு. எதனால? ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஷோ வருது. ஆமா, நீங்க வீக்கெண்ட் ஷோ. இன்னொன்னு பாருங்க, உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு பிரச்சாரம், ஒரு மேடை அமைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுவீங்க? எதை செக் பண்ணுவோம்? ஆடியோ கிடியோ எல்லாம் சரியா இருக்குதா, ஆளுங்கெல்லாம் பாதுகாப்பா கிரீஸ் தடவி இருக்கிறாங்களா, அதெல்லாம் செக் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டேஜ், ஒரு ஈவெண்ட் எப்படி நடக்கும்? ஒரு ஸ்டேஜ் போடுவான், ஆள் வரதுக்கு சேர் போடுவாங்க, நின்னுட்டே பாக்குறதுன்னா எல்லாரும் வசதியா நிக்கிறதுக்கான ஒரு இடம். ஆமா, மரத்துல ஏறுறதுக்கு கிளைகள்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அது வந்து அணில் கூட்டம். ஆமா, நான் சொல்றது வந்து இயல்பா ஒரு கூட்டம், எந்த அரசியல் கட்சியா வேணா இருக்கு. சரி சரி, ஒரு ஸ்டேஜ் போடுவான். நான் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு கண்டனம் உனக்கு, அரசியல் கட்சின்னே சொல்லக்கூடாது. சரி, அப்ப இவங்களை எப்படிதான் சொல்றது? ஒரு பேர் வச்சிருங்க நீங்களே. அதுதான் தற்கொலை கூட்டம்னு எதுக்கு தமிழ்ல அழகான ஒரு தமிழ் பேர். சரி, அது தமிழ் பேர் மட்டும் இல்ல, அவர்களுக்கான காரண பேரும் அதுதான்.